சொர்ணபுரின்னு ஒரு ராஜாங்கம் இருந்தது. இந்த ராஜாங்கத்துக்கு யாரு வேணாலும் அரசனாகலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். அந்த ராஜா 5 வருஷத்துக்கு மட்டும்தான் ராஜாவாக இருக்க முடியும். அதுக்கப்புறமா அந்த ராஜாவா பக்கத்துல இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த அடர்ந்த காட்டுல நிறைய கொடிய மிருகங்கள் இருக்கு. அந்த காட்டுக்குள்ள போன யாருமே உயிரோட வந்ததா சரித்திரமே இல்லை. இதனாலேயே சொர்ணபுரிக்கு ராஜாவாருக்கு எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் முன் வந்தார். அவர் பெயர் விஜயராகவன். விஜயராகவன் வந்து சொர்ணபுரியினுடைய ராஜாவா தன்னை முடிசூடி கொண்டார். 5 வருடங்கள் ஆட்சி செய்யறாரு. 5வது வருடம் முடிவுல இவர் அந்த அடர்ந்த காட்டுக்கு போக வேண்டிய நாளும் வருது. ராஜா வந்து தங்கிட்ட இருக்கிற ஒரு ட்ரெஸ்லயே மிக சிறப்பான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு வர்றாரு. வந்து பாக்குறவரு ஒரு எளிமையான ஒரு படகு இருக்குது. அவர் அந்த பக்கம் கொண்டு போய் அந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் விடுறதுக்கு நிக்குது. அதை பார்த்துட்டு ஒரு ராஜா போகக்கூடிய படகா, எனக்கு வந்து ஒரு ஆடம்பரமான படகு, ஒரு படகோட்டி எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏற்பாடு செய்யறாங்க. படகுல போகும்போது படகோட்டி வந்து ராஜா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இங்க போகணும்னு நினைக்கிற எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. யாருமே உயிரோட வந்ததா சரித்திரமே இல்ல. நீங்க இவ்வளவு சந்தோஷமா இங்க கிளம்பி போறீங்களே எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. ராஜா வந்து சொல்றாரு, நான் வந்து சொர்ணபுரிக்கு ராஜாவான முதல் வருடத்திலேயே சொர்ணபுரியில இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வேட்டையர்கள் எல்லாம் இந்த காட்டுக்கு அனுப்பிச்சு இங்க இருக்கக்கூடிய கொடிய மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி கொன்னுட்டேன். 2வது வருடத்துல எங்கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அந்த லேண்ட் லெவலிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் அனுப்பிச்சு நிலத்தை வந்து சமப்படுத்தி விவசாயத்துக்கு ஏத்த நிலமா மாத்திட்டேன். 3வது வருடத்துல எங்கிட்ட இருக்கக்கூடிய விவசாயிகள், சிறந்த விவசாயிகள் எல்லாம் இந்த காட்டுக்கு அனுப்பி விவசாயம் செய்யக்கூடிய பூமியா மாற்றி இங்க பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. 4வது வருடத்துல நிறைய குடும்பங்கள், அவங்கள காவல் காக்கறதுக்கான காவலாளிகள்னு அனுப்பிச்சு இப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரா மாத்திட்டேன். இப்ப 5வது ஒரு இடத்துல நான் வந்து அந்த இடத்துக்கு போறேன். நான் வந்து சொர்ணபுரியில இருந்து சொர்க்கபுரியை நோக்கி போறேன். அங்க போய் நான் ராஜா ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய நீதி, ஒரு சோதனையான ஒரு சூழல் தான், தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரப்போகுதுங்கிறத முன்னாலேயே எதிர்கொண்டு சரியான திட்டமிடல் செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம அந்த சோதனையிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஹாப்பி லிவிங். அன்புடன் அருணா.